Once again, happy Sabbath எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ஜான் புக்லேருந்து நம்ம ஃபியூ லெசன்ஸை நம்ம எவ்ரி வீக் நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த வாரம் நம்ம 7th லெசனில் நம்ம இருக்கோம். 7வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா Blessed are those who believe அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு டைட்டிலில் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். மெமரிஸ் யாராவது தமிழில் வாசிக்கிறீங்களா? ஜான் சாப்டர் 20 verse 29. யோவான் 20வது அதிகாரம். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு வந்து ஸ்டோரி தெரியும். தாமஸ் வந்து டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு நம்ம படிக்க இருக்கிறோம். ஆனால் வேர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ் என்ன தான் சொல்கிறாங்க, யார் வந்து பிளெஸ்டடா? கொஞ்சம் பேர் தான் இருக்கும், அதனால லெட்ஸ் பேசி டிஸ்கஸ் பண்ணி நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கலாம். யார் தான் பிளெஸ்டட்னு சொல்கிறாங்க வசனத்தில்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம்? சொல்லுங்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? பார்க்காம இருக்கிறவங்க தான் என்னவா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம நம்பிக்கை இல்லை ஃபெய்த் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஃபெய்த்து பிலீஃப் ஐ திங்க் இங்கிலீஷில் சினோனிம்ஸ் தான், ஆல்மோஸ்ட் சினோனிம்ஸ் தான், அதாவது சேம் மீனிங் தான். ஸோ ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 1 நம்மளுக்கு தெரியும்ல என்ன சொல்லுது. இதுதான் வந்து ஃபெய்த் இல்லை பிலீஃப்க்கு வந்து டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல. என்னன்னு சொல்கிறது வசனம்? வாசிங்க. இல்லை, எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். 11:1. சாரி. ஓகே. ஸோ கடவுள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹீப்ரூஸ்லேயே வந்து அதானே இருக்குது. நம்பிக்கை அப்படின்னா என்னதான்? பார்க்காதது, அப்புறம் எவிடன்ஸ் இல்லாதது, எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். அதுக்கு வந்து என்ன ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த மாதிரி ஸ்டஃப்பை வந்து பிலீவ் பண்ணுறது தான் என்னதான் நம்பிக்கை அப்படின்னு வந்து இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபெய்த் அப்படின்னு சொல்கிற இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்னதான், ஒரு இருக்கிறதுக்கு வந்து அடையாளம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறது தான் என்னது நம்பிக்கை. இருக்குது, இவங்கெல்லாம் இருக்காங்க, இல்லை இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றது என்னது இல்லை நம்பிக்கை இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே. இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கணும், அந்த பொருளுக்கு வந்து 10,000 ரூபாய் தேவை இருக்குது. எனக்கு வந்து என்னது 10,000 ரூபாய் எனக்கு வந்து சேர்க்கறதுக்கு முடியவே முடியாதுன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த பொருள் என்னது எனக்கு ரொம்ப அவசியம், கடவுள் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ அது வந்து பிலீஃபா இல்லை நம்பிக்கையா? இல்லை என்கிட்ட வந்து அந்த 10,000 ரூபாய், அந்த பொருள் வாங்குற 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு அப்படின்றப்ப ஓகே, அது ஈஸியாக என்னது நம்மளால வாங்க முடியும். தட் டஸ் நாட் கோஆர்டினேட் டு பிலீஃப். அப்போது வென் யூ டோன்ட் ஹாவ் எனி திங், தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் ஒரு நடக்க போகுது அப்படின்ற அந்த காரியத்துக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்றப்ப அதுதான் வந்து என்னன்றாங்க பிலீஃப் அப்படின்னு வந்து நம்ம பைபிளே டிஃபைன் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் அதுதான் நம்ம என்ன படிக்கிறோம், தாமஸ்டே வந்து கடவுள் அதை தான் வந்து சொல்கிறது தான் நம்ம அந்த யோவான் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ், நம்ம சாட்டர்டே லெசனுக்கு வருவோம். ஜீசஸில் வந்து ஜானில் வந்து ஜான் என்ன நிறைய எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து வேறவங்க இயேசு சுவாமியை வந்து பார்த்தாங்க, அவங்கள என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு வந்து நிறையா வந்து சாட்டர்டே லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய வசனம் இருக்குது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேரி சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஷெப்பர்ட்ஸு, அப்புறம் பிலட், இவங்க எல்லாம் சொல்கிற வேர்சஸை வந்து நம்ம அங்கே பார்க்குறோம். சிலது பார்ப்போமே. Behold the Lamb of God அப்படின்னு வந்து ஜான் சாப்டர் 1 verse 36 வந்து ஜான் அவங்கள வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்புறம் 141 வந்து இவர் தான் வந்து என்னது கிரைஸ்ட், நம்மளை ரிடீம் பண்ண போகிறவர் அப்படின்னு வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க.
அப்புறம் ஜான் சாப்டர் 6 verse 36ல லெசனில் இருக்குது, நீங்கள் பைபிளை வந்து திறக்க கூட தேவையில்லை, சாட்டர்டே லெசன்லேயே வந்து இந்த வர்சஸ் எல்லாம் இருக்குது, நம்ம பார்த்துட்டு வந்துருக்கேன். ஜான் 6:66-68ல் வந்து என்ன இருக்குது, சைமன் வந்து சொல்கிறாரு, பீட்டர் என்னன்னு சொல்கிறாரு, இவருக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது, இட்டர்னல் லைஃப் இருக்குது, நித்திய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வந்து ஜான் சொல்கிறத வந்து பார்க்குறோம். அப்புறம் பைலட் என்ன சொல்கிறாரு, ஜான் சாப்டர் 19 verse 14ல் வந்து என்னன்னு சொல்கிறாரு, இவர் தான் அவங்க ராஜா அப்படின்னு வந்து யூதருங்கக்கிட்ட வந்து காட்டுறதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, ஜீசஸை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக டிஸ்கிரைப் பண்ணி அவரை ஒரு கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசியில் வந்து அங்கே பார்த்தோம்னா ஜான் 20ல் வந்து தாமஸ் சொல்கிறது தான் வந்து அங்கே பார்க்குறோம், என்னென்னு மை லார்ட் மை காட் அப்படின்னு வந்து ஜீசஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கையை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிற விதத்தில் வந்து அவங்க பேசினாங்க. சிலவங்களுக்கு என்னவா இருந்தார், அவர் ஒரு டீச்சராக இருந்தார், அதனால தான் என்னன்னு சொன்னாங்க, ரபாய் அப்படின்னு வந்து அவரை கூப்பிடுறாங்க. சில பேருக்கு வந்து ஹி வாஸ் த சேவியர், அவர் தான் வந்து விடுதலை கொடுக்குறவராக இருந்தார், அதனால என்னன்னு கூப்பிட்றாங்க, ரெடிமர் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. தாமஸ்க்கு என்னன்னு இருந்துச்சு, அவருக்கு வந்து மை லார்ட் மை காட் அப்படின்னு வந்து தாமஸ் வந்து கடைசியில் அவர்கிட்ட சொல்கிறத வந்து பார்க்குறோம். பெரிய ஐரணி என்ன இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு பைலட் வந்து யாரு, பிலத்து வந்து யாரு அந்த காலத்தில், ஹூ வாஸ் பைலட், ஹூ வாஸ் ஹி, என்ன பொசிஷனில் இருந்தார், ஒரு ரோமன் கவர்னர். ஸோ அவர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிங்லி பொசிஷனில் தானே இருக்கார். ஆனால் அவர் என்னென்ன பண்ணுறாராம், ஜீசஸ் எப்படின்னு தான் சொல்கிறாரு. ஜான் 19:14 பார்த்தோன்னா, காங்கிரிகேஷன் முன்னாடி நாங்கள் விட்னஸ்டெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அவர் என்னன்னு சொல்கிறாரு, பிஹோல்ட் யுவர் கிங் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க, உங்கள் ராஜா இவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வரப்போகிற லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜீசஸ்க்கு வந்து ஜீசஸை வந்து அவங்களுக்குள்ளே இருந்த நம்பிக்கை, அந்த ஆளோட நம்பிக்கையோ இல்லை அந்த மனுஷனோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சோ அதை வச்சு, அதை தாட்டில் வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க, கிரைஸ்டையும் வந்து இப்படி தான் இருக்காரு அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ணுறதையோ இல்லை அதுதான் வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஒரு தாட் இருக்குது. கிரைஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் கூட என்ன தான் வச்சுருக்காங்க, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் வச்சுருக்காங்க. he might be a friend to me, he might be your redeemer. ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன நம்ம காடை வந்து நம்ம வச்சுருப்போம். who is Christ to you அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி நாங்கள் டிவிஷன் கேம்பஸில் வந்து ஒரு 1 year மிஷன் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அப்போ அங்கே போயிருந்தப்போ பாஸ்டர் ஸ்ரீகாந்த் வந்து என்ன பண்ணாருன்னா, who is Christ to you அப்படின்னு நீங்கள் எழுதுங்க, what all you think of Christ, உங்களுக்கு எப்படி இருக்கோ, உங்களுக்கு யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எழுதுங்க அப்படின்னு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-16 மெம்பர்ஸ் இருந்திருப்போம். எழுதுங்க அப்படின்றாங்க. எழுதுங்கன்ற நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாக எழுதிக்கிட்டு இருக்கோம். ஜீசஸ் இஸ் மை திஸ் இஸ் மை கிங், ஜீசஸ் இஸ் மை ரிடீமர் அப்படின்னு எழுதிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரிபடி கிரைஸ்ட் ஹேஸ் டு பி சம் ஒன். அது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இட் கேன் பி பாசிட்டிவ் திங் ஆர் இட் கேன் பி அ நெகட்டிவ் ஒன் ஆல்சோ. இப்போ கிரைஸ்ட்டை பிடிக்காதவங்களுக்கு ஹி இஸ் அன் எனிமி அப்படி சொல்ல வரேன். ஸோ கிரைஸ்ட் இஸ் சம் ஒன் டு சம் ஒன், எவ்ரிபடி. ஹூ இஸ் ஹீ டு யூ, உங்களுக்கு கிரைஸ்ட் யார் அப்படின்றது என்ன பண்ணோம், யூ ஹாவ் டு ரியலைஸ் த்ரூ யோர் ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நம்ம, ஐ மீன் இந்த சாட்டர்டே லெசன்லேருந்து தட் இஸ் வாட் ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ்ப் அவுட் ஆஃப் திஸ். ஸோ ஈச் மெம்பர் ஆஃப் த ஆர் அந்த ஸ்டோரிஸில் ஜானில் எழுதின அந்த கதையிலேருந்து ஒருத்தரும் என்ன பண்ணாங்க, காடை வந்து டிஃப்ரெண்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணாங்க. வை? பிகாஸ் தே ஹேட் தேர் ஓன் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். கிரைஸ்ட் அவங்க கூட டீல் பண்ண விதம் எப்படி தான் இருந்துச்சு, வேறு விதமாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, தே ஆல் ஹேட் அ டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அண்ட் ஹீ மென்ட் டிஃப்ரெண்ட்லி டு ஈச் மெம்பர் ஆஃப் த ஸ்டோரி தேர். ஸோ பட் அல்டிமேட்லி என்ன தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, he is the ultimate sacrifice for each of them. Whatever was their relationship with each of them, கடவுள்லாம் வந்து அவங்களுக்கு அல்டிமேட் சாக்ரிஃபைஸாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So let's move on to the Sunday's lesson, harking back to Abraham. ஸோ இப்போ ஆப்ரஹாமை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு என்னென்னு சொல்லுவோம். ஆப்ரஹாம் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன தான் ஞாபகம் வரும்,
விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு தான் வந்து ஞாபகம், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு தான் வந்து ஆப்ரஹாம் பற்றி நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். எதுக்கு அவருக்கு அந்த பட்டம் வந்துச்சு? why did he get that title? சொல்லுங்க. தெரியும், ஜஸ்ட் ஜாகிங் ஆர் மெமரி, அவ்வளோதான். ஓகே, அங்கிள் சொன்ன மாதிரி ஐசக்கு வந்து என்ன பண்ண சொன்னார், கடவுள் சொன்னது பிரகாரம் எது கேள்வி கேட்காம கடவுள் சொன்னார் நான் செய்வேன் அப்படின்றதுனால என்ன பண்ணார், நம்பிக்கையோட போனார். அந்த ஆக்ட் வந்து அதாவது அவர் செஞ்ச அந்த செயல் வந்து நம்ம எபிரேயரில் படிச்சோம், அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கா? ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், ஆப்ரஹாம் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஜீசஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜான் சாப்டர் 8 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரோட அதிகாரத்தை வந்து சில டைம் என்ன பண்ணுறாரு, நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, நிறைய காரியங்களை வந்து செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஓகே, ஸோ இப்போ இங்கே யாரை தான் சொல்கிறாங்க, ஜீசஸ் வந்து ஆப்ரஹாம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஜீசஸ் வந்தாரா இல்லை அதுக்கு முன்னாடி வந்தாரா? அப்புறமா தான் வந்தார்ல, ஆப்ரஹாமுக்கு அப்புறமா தான் 1000 வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து என்ன பண்ணுறாரு, வராரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 4000 இயர்ஸ்க்கு அப்புறமா வர கிரைஸ்ட் வந்து என்னன்னு சொல்கிறாரு, உங்கள் தந்தையான ஆப்ரஹாமுக்கு நான் என்ன பண்ணேன், your father Abraham rejoiced to see my day and he saw it and was glad அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ரஹாமுக்கே வந்து என்னதான் சொல்கிறாங்க, கடவுள் என்னைய பார்க்கறதுனால தான் அவருக்கு வந்து சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு வந்து ஆப்ரஹாமை வந்து பாரசீஸ்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் வந்து சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ரஹாமோட விட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வை இஸ் ஆப்ரஹாம்ஸ் விட்னஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டு நம்மளுக்கு நிறைய வேர்சஸை கொடுத்துருக்காங்க. நான் கோனா ரீட் எவ்ரி வேர்ஸ், ஆனால் ஒரு வேர்ஸை மட்டும் நம்ம படிப்போம். மேத்யூ சாப்டர் 1 verse 1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஓகே, ஸோ ஜீசஸ் வந்து யார் வழியில தான் வந்தார், ஆப்ரஹாமோட வழியில தான் வந்திருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான இது. அதை தவிர்த்து நம்ம நீங்கள் அங்கே நிறைய வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 12:3 கூட வந்து எதுக்கு ஆப்ரஹாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அவரு மூலியமா தான் என்ன பண்ணுவாராம், கடவுள் வேற எல்லா தேசத்தையுமே வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வந்து ஆப்ரஹாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த காரணத்துக்காக வந்து என்னது, ஆப்ரஹாமோட சாட்சி வந்து ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு வந்து நாம இங்க பார்க்குறோம். ஸோ ஆப்ரஹாமுக்கும் என்ன நம்பிக்கை தான் இருந்துச்சு, கடவுள் அப்படின்ற ஒருத்தர் வருவார், இயேசு சுவாமின்ற ஒருத்தர் வருவார், அவர் மூலியமா தான் என்ன இருக்கு, விடுதலையும் ரட்சிப்பு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை யாருக்கும் இருந்துச்சான், ஆப்ரஹாமுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verse 8 வந்து வாசிப்போம். ஸோ நம்பிக்கையிலேருந்து என்ன பண்ணுறாரு, ஆப்ரஹாமும் வாழ்ந்துட்டு இருந்தார். என்னதான் இருக்கு, நம்பிக்கையினால தான் என்ன இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கடவுள் அது மூலியமாக தான் வந்து நியாயம் தீர்ப்பாரு அப்படின்ற ஒரு காரியத்தினால வந்து ஆப்ரஹாம் வந்து அவர் இதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு தான் நம்ம இங்கே கலேஷியன்ஸில் வாசிக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம இங்கே இந்த ஜான் சாப்டர் 8க்கு வந்தோம் அப்படின்னா, அங்கே வந்து கடவுள் என்னன்னு சொல்லிட்டாரு, ஆப்ரஹாம் என்ன பண்ணாரு, என்னைய பார்க்கறதுனால தான் வந்து, இல்லை என்னோட நாளை பார்த்ததுனால தான் அவர் வந்து சந்தோஷமாக மகிழ்ந்திருந்தாரு அப்படின்னு வந்து யோவான் 8:56 நம்ம இப்போ படித்தோம். ஸோ இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட உடனே அங்கே இருந்த பாரசீஸ் என்ன தான் சொன்னாங்க, ஆப்ரஹாம் வாழ்ந்தது எப்போ, 4000 வருஷத்துக்கு முன்னாடி, நீ இப்போ வாழ்ந்துட்டு இருக்க, நீ எப்படி 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எங்க தகப்பனை நீ, அவர் எப்படி உன்னைய பார்த்தாரு அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விங்க என்ன வருதுன்னா, இங்க ஜீசஸ் கிரைஸ்ட வந்து பண்றாங்க, ஐ மீன் ஜீசஸ் கிரைஸ்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு வந்து இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வசந்தி வாசிச்சுமே அடுத்த வசனம் வாசிப்போம். ஜான் 8:57 வாசிப்போம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி,
உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். ஓகே, இன்னும் 50 வயசே ஆகல, நீ எப்படிப்பா ஆபிரகாமை பார்த்த அப்படின்னு வந்து என்னன்னு சொல்றாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஜீசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 58வது வசனம், 58th verse. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, ஸோ ஐ ஆம் அப்படின்றது, நான் தான் ஐ ஆம், அப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. ஸோ இந்த ஐ ஆம் அப்படின்றது வந்து யூதர்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு. ஸோ காட் என்ன பண்றாங்க, கொஞ்சம் வேர்ட் பிளேயும் வந்து இங்க பண்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே, ஸோ காட் இப்படி கடவுள் வந்து என்ன சொல்றாரு, நான் தான் இருந்தவர், நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருந்தவர் அப்படின்னு வந்து அங்க சொல்றப்போ இது வந்து என்னவாயிருது அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி ஆயிருக்காங்க, பாரசீசு சாதுசிக்கு வந்து தேவதூஷணமா இருக்கு. இவர் என்ன பண்றாரு, ஹீஸ் கிளைமிங் டு பி காட், அது வந்து பிளாஸ்பமி அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அவர் வந்து கல் அடிக்க, அவர் கொல்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கல் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து 59வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ கடவுள் வந்து இப்படி சொல்றது வந்து என்னது, அவங்களுக்கு தேவதூஷணமா இருந்துச்சு. ஆனா அவர் என்னதான் பண்ணிட்டு இருந்தார், தன்னைத்தானே வந்து கடவுள் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லாம போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு கொட்டேஷன் வந்து நம்ம எலிஜிவேட் அவங்க கொடுத்துருக்காங்க, நான் வாசிக்கிறேன். When man was doomed to death by transgression of the law of God, the father looking upon his son said to the sinner, live, I have found a ransom. ஸோ காட் வந்து ஆப்ரஹாமுக்கிட்ட சொன்னது வந்து என்னதான், ஐசக் வந்து எப்படி பலி கொடுத்தாரோ, பலி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாரோ ஆப்ரஹாம், அதே மாதிரி என்ன பண்ணாராம், கடவுளும் வந்து he was ready to sacrifice God, கிரைஸ்ட்டை வந்து ரெடி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெடியாக இருந்தார். ஐ ஹவ் ஃபவுண்ட் அ ரேன்சம், நான் வந்து உங்கள் பாவ நிவாரணைக்கு ஒரு பலியை வந்து நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து கடவுள் சொல்லி அவர் இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆப்ரஹாம் செஞ்ச அந்த காரியத்தை தான் வந்து இங்கே காட் ஃபாதருமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா, ஆப்ரஹாம் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்தா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர் வந்து இருந்தார். பட் ஆப்ரஹாமோட ஒர்க்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருந்துச்சா அப்படின்னா என்ன இருக்குல்ல, நிறைய இடத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணார், பாவம் செஞ்சார், பொய் சொன்னார், இதெல்லாம் பண்ணவராக தான் இருந்தார். கடவுள் வந்து என்ன பண்ண, இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஹகாயும் வந்து கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ காட்க்கு விரோதமாக சில காரியங்கள் ஆப்ரஹாம் செஞ்சாரா அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சார். ஆனால் அதை வந்து தாண்டி அவருக்கு என்ன இருந்துச்சு, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் we are talking about faith, belief, கடவுள் மேலே வச்சுக்க நம்பிக்கையை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த இதில் யோசிச்சப்போ ஃபாரிசீஸ்க்கும் சாதுசீஸுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கடவுள் நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, டைரெக்டாக சொன்ன மாதிரி இருக்குது. வேற யார்கிட்ட டைரெக்டாக ஐ எம் காட் அப்படின்னு வந்து கடவுள் சொன்னாரா அவர் இந்த உலகத்தில் இருந்தப்போ? எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் வரல எதுவும். எனி அதர் சுச்சுவேஷன்ஸ்? சமாரிட்டன் மூமெண்ட்டையும் வந்து கடவுள் சொல்வார், ஆமாம் ஐ எம் தி எவர் லாஸ்டிங் லைஃப், கரெக்ட். ஸோ okay. So among those people I think Pharisees and Sadducees were also one, இல்லையா? பட் தி ஐரணி அங்கே என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட தான் என்ன இருந்துச்சு, பைபிள் இருந்துச்சு, இவர் தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன இது அந்த நாலேஜ் எல்லாம் இருந்துமே வந்து தே மிஸ்ட். அப்போ காட் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து ஐ மீன் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஆப்ரஹாமுக்கு முன்னாடி நான் இருந்தேன், என்னை பார்த்ததுனால தான் அவர் வந்து என்ன இருந்தது சந்தோஷமாக இருக்கார், மகிழ்ச்சியில் இருக்கார் அப்படின்னு அவர் வந்து சொன்னாலுமே என்ன ஆகல, அங்கே வந்து ஃபாரிசீஸ் என்ன பண்ணல, அவங்கள நம்பலை. தேவர் இன் அன்பிலீவர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ காட் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு போய் நம்பாமல் இருந்துட்டு இன்னொரு என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து கடவுளை அடித்து கொல்லணுன்னே வந்து ரெடி ஆகிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க கண்ணோட்டத்தில் வந்து கடவுள் வந்து தேவதூஷணம் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால கல் எடுக்கிறாங்க. காட் வந்து எனக்கு என் பர்சனல் லைஃப்பில்
நான் இருக்கேன், நான் தான் கடவுள் அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரா, இல்லை இருக்கேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஆதாரம் கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்ட்டு எனக்கு கேள்வி வந்துச்சு. அதே கேள்வி தான் உங்ககிட்டயும் வைக்கிறேன். கடவுள் அப்படின்ற ஒருத்தர், இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் நமக்காக பரிந்து பேசி, நம்ம பாவத்துக்காக பரிந்து பேசி நம்மளுக்காக வந்து என்னது நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடத்துறாரா அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா? இல்லை வி டூ ஹேவ் ஃபெய்த், அதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் ஓகே கடவுள் நம்மளுக்கு எவ்வளவோ கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் கடைசியில் அது என்னவாயிருது நம்மளுக்கு ஒரு நல்ல காரியமா வந்து முடியுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் கடவுள் மேல முழு நம்பிக்கையை வைக்காம இருக்கிறோமா அப்படின்றது தான் வந்து கேள்வியா இருந்துச்சு. ஸோ ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 1 to 5 நம்ம படித்தோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து ஆபிரகாமை வந்து பால் என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்மளுக்கு சொல்கிறார். வாசிப்போமா ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 1 to 5. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. தேவ வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் என்னப்படும். ஸோ பால் வந்து என்ன பண்ணுறாரு, கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆபிரகாம் வந்து எதுக்கு தான் அவரை நம்பிக்கையின் பிதான்னு எதுக்கு கூப்பிட்றோம்? அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுனாலயா, ஐ மீன் ஐசக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறதுனாலயா, இல்லை வேறு எதுக்காக கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து பால் இங்கே கிளியராக சொல்கிறார் இல்லையா? இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ். 4வது வசனம், now to him that worketh is the reward not reckoned of grace but of debt, but to him that worketh not believeth on him that justifieth the ungodly, his faith is counted for righteousness. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நீதிமான்களாக ஆக்கப்படுறதுக்கு வந்து என்னது, நம்மளோட செயல்கள் வந்து என்ன பண்ண போகிறது இல்லை, நம்மளை நீதிமானா ஆக்க போகிறது இல்லை, கடவுளோட கிருபையினால் மட்டும்தான் நமக்கு அது ஆக்க போகுது அப்படின்னு வந்து பால் இங்கே கிளியராக சொல்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். 2வது வசனம் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னதுன்னா, for if Abraham were justified by works, 2nd verse, for if Abraham was justified by works, he hath whereof to glory, but not before God. அப்போ அவர் வந்து தான் செஞ்ச செயல்னால தான் அவருக்கு வந்து என்னது அந்த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற ஒரு டைட்டில்லாம் வருது அப்படின்னா, அப்போ ஆபிரகாமுக்கு என்ன, ஐ மீன் யாருக்கு க்ளோரி இருக்கான்? ஆபிரகாமுக்கு தான், பட் நாட் ஆஃப் காட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக என்னது அப்படி இல்லை அப்படின்னு தான் வந்து 3வது வசனம் சொல்லுது. ஆபிரகாம் பிலீவ் காட் அண்ட் கவுண்டட் இட் அன்டு ஹிம் ஃபார் ரைச்சஸ்னஸ். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் வந்து அவருக்கு வந்து அது நீதிக்கு வந்து வழிகாட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம செய்கிற திங்ஸ்னால வந்து நம்மளுக்கு என்ன இது இல்லை, ரைச்சஸ்னஸ் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த ஆக்ஷன்ஸையுமே வந்து நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம். பால்ஸ் ரைட்டிங்லேயே தான் பார்க்குறோம். ஃபெய்த் வித்தவுட் ஒர்க் இஸ் டெட் அப்படின்னு வந்து நம்ம நிறைய சாபத் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஸோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அது என்னென்ன பண்ணணும், நம்ம செயலில் வந்து அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்றது வந்து நம்ம பால் எழுதின வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பிக்கைனால தான், ஒர்க்ஸ்னால மட்டும் நம்மளுக்கு என்ன இல்லை, ரைச்சஸ்னஸ் இல்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும், அவ்வளோதான். தட் இட் செல்ஃப் இஸ் ரைட். அதுக்கு வந்து நம்ம அதனால வந்து நம்மளுக்கு ரைச்சஸ்னஸ்க்கு வழி வைக்கும் அப்படின்னு நம்ம இந்த லெசனில் படிக்கிறோம். எனி அதர் தாட்ஸ், வேறு ஏதாவது தாட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி? ஓகே அப்படியே எதுவும் இல்லைன்னா நம்ம மண்டே லெசனுக்குள்ளே வரும். விட்னஸ் ஆஃப் மேரி. ஸோ இப்போ மேரி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேரி நாட் ஜீசஸோட மதர் இல்லை, மேரி மேக்டிலின். இவங்களோட ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க, பாரிசஸ் எல்லாருமே வந்து மேரி மேக்டிலினை வந்து அடல்ட்ரியில் வந்து விபச்சார அந்த ஆக்டில் வந்து பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுள் முன்னாடி போட்டு
இவ இப்படி பண்ணிட்டான், இப்போ இவ்வளோ அடிச்சு தானே கொல்லணும் அப்படின்றப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, இல்லை அப்படின்னு கீழே சாண்டில் எழுதுறாரு, யார் பாவம் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க கல்ல எடுத்து அடிங்க அப்படின்றாங்க. ஸோ கடவுள் இப்படி மேரியை வந்து சேவ் பண்ண அந்த ஸ்டோரியை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த ஜான் சாப்டர் 12க்கு வந்து நம்ம வரோம். ஜான் சாப்டர் 12ல் வந்து பாஸ் ஓவர் பண்டிகைக்கு 6 நாளுக்கு முன்னாடி வந்து நடக்கிற ஒரு சம்பவத்தை வந்து இங்கே பார்க்குறோம். என்ன நடக்குது அப்படின்னா, ஜீசஸ் வந்து மேரி, மார்த்தா, அப்புறம் லாசரு வந்து பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் எங்கே அப்படின்னா, ஒரு சைமன் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் வந்து ஒரு ஃபீஸ்ட் நடக்குது. அதில் வந்து ஜீசஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மீட் பண்ணுறதுக்கு ஜீசஸை வந்து போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மார்த்தா வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க பரிமாறிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து லாசருவும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த டேபிளில் வந்து பந்தியில் வந்து உட்காந்துருக்காரு சாப்பிட்றதுக்கு. லாசருவுமே வந்து ஜீசஸ் கூட உட்காந்துருக்காங்க. ஆனால் மார்த்தா என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணிருக்காங்க. ஆனால் மேரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாதத்தை வந்து கழுவிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜான் சாப்டர் 12ல் 3வது வசனத்தில் வந்து நம்ம பார்ப்போம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால். ஸோ இதுதான் வந்து அவர் செஞ்சாரு அப்படின்னு நம்ம மேரி மேக்லின் செஞ்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் லெசனில் நம்ம படித்தோம் அப்படின்னா, அந்த சென்ட் வந்து, அந்த தைலம் வந்து எவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு காமன் மேனுக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சான். ஓகே, ஒரு வருஷத்தோட சம்பளத்தின் விலை உயர்ந்த ஒரு தைலத்தை என்ன பண்ணுறாங்க, மேரி கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எதுக்கு இதை வந்து செஞ்சாங்க அப்படின்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா நம்ம அந்த வசனத்தை இன்னும் 8 வசனத்து வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அங்கே வந்து யார், ஜூடஸ் வந்து சொல்லுவார், எதுக்கு இப்படி காசை வேஸ்ட் பண்ணுற, நீ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், விற்று நம்ம வேறு யாருக்காவது என்னாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. பட் அவரோட இன்டென்ஷன் என்னது, வேறு யாருக்கும் நல்லது ஆகணும்னு யோசிக்கல, அதுலேருந்து அவர் எவ்வளோ காசு அடிக்கலாம் அப்படின்ற தாட்டில் தான் வந்து ஜூடஸ் அதை சொன்னார் அப்படின்னு வந்து நம்மளுக்கு படித்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ எதுக்கு இவர் மேரி வந்து இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு எண்ணெய் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம ஒரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஜீசஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, நான் வந்து இறந்து 3 நாளில் எழும்பி வருவேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ 6 நாள் தான் இருக்குது பாஸ் ஓவருக்கு. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 6 நாளில் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண போகிறாங்க, கொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ மேரி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஜீசஸ் இறந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தின் பிரகாரம், அவங்களோட கல்ச்சர் பிரகாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்த அந்த உடம்பை என்ன பண்ணுவாங்க, துணியில் இது பண்ணி நிறைய பர்ஃப்யூமை வந்து போடுவாங்க. ஸோ அந்த பர்ஃப்யூம்னா அந்த எண்ணெயை வந்து போடுவாங்க. ஸோ அந்த காரியத்துக்காக வந்து மேரி என்ன பண்ணியிருக்காங்க, காசு சேர்த்து வச்சு இந்த எண்ணெயை வாங்கினாங்க அப்படின்னு வந்து ஒரு ரீசனிங் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மேரிக்கு என்னென்ன நியூஸ் வந்துருச்சு, வேற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. டிசைபிள்ஸ் எல்லாரும் என்ன நம்பிட்டு இருந்தாங்க, ஜீசஸ் அப்படி எப்படி தான் அவங்கள ரசிக்க போகிறாங்கன்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ரத்தத்தை சிந்தி தான் அவங்கள வந்து ரசிப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்களா, இல்லை ரோமன் ஆட்சிகிட்டேருந்து கடவுள் அவங்கள வந்து ஃபிசிக்கலாக ரசிப்பாங்க அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்களா, என்ன நம்பிட்டு இருந்தாங்க, ரோமன்ஸுக்கிட்டேருந்து அவங்கள ரசிப்பாங்க அப்படின்னு தானே அவங்களாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதே தாட் என்ன ஆயிடுச்சு, மேரிக்குள்ளேயுமே வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ காட் வந்து இப்போ இறக்க போகிறது இல்லை, அவர் தான் ராஜாவை ஆக போகிறாருல்ல, அப்போ ராஜாவை ஆக போகிறவர் நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு இது ஒரு சேவையாக பண்ணுவோம் அப்படின்னு வந்து மேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் அனாயின் பண்ணுற மாதிரி காடோட ஃபீட்டில் வந்து அதை வந்து ஊற்றி கழுவுறாங்க அப்படின்னு வந்து இங்கே பார்க்குறோம். இது ஆனால் மேரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது எல்லாரும் முன்னாடியும் செய்யணும் அப்படின்னு வேணும்னே வந்து செய்யலை, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாரும் டேபிளில் உட்காந்துருக்காங்க, நான் கீழே தானே உட்காந்து இதை பண்ணுறேன், யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி தான் வந்து மேரி வந்து இதை செய்வாராம்.
ஆனால் அந்த பர்ஃப்யூம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால அது ஓப்பன் பண்ணி ஊற்றின உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த வீடே வந்து மணக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு ஜூடஸ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து ஏழைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இயேசு சுவாமி என்ன பண்ணுறாரு, அவரை தனியாக விடு, லெட்டர் பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 7 8வது வசனத்தை வாசிப்போம். 12, 7 and 8. அப்போது இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். ஓகே. ஸோ காட் இங்கேயுமே என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, நான் எப்பவுமே இருக்க போகிறதில்ல, போகிறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணல, நிறைய பேர் ரியலைஸே பண்ணல. 6 நாளுக்கு முன்னாடியும் சொல்கிறார். ஸோ இந்த திங்கில் வந்து காட் வந்து அவளை விட்டுருங்க, அவளை வந்து செய்கிறது எதுவும் தப்பும் இல்லை, உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் நான் என்ன போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல, அதனால இந்த சேவை அவளை செய்ய விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ லெசனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரெக்கரிங் தீம் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னா, ஒரே தாட்டை வந்து நிறைய பேர் வந்து செய்கிறத வந்து ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது வந்து ஜீசஸ் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஜீசஸ் knows what is in people. மனுஷங்களுக்குள்ள என்ன தாட் இருக்கு அப்படின்றது வந்து என்ன தெரியுதான், இயேசு சுவாமிக்கு தெரியுது அப்படின்னு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஒரு வசனத்தை வந்து வாசிப்போம். ஜான் சாப்டர் 6 verse 70 and 71. 70, 71. இது வந்து 71. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாகியிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஓகே. ஸோ ஜீசஸ்க்கு என்னதான் தெரியுது மனுஷங்க மனசில் என்ன ஓடுது அப்படின்றது வந்து ஜீசஸ் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஜீசஸ் அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மேரியோட மனசுலையும் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுறாங்க, அவள் பண்ணுறதுல என்ன ஒரு தப்பு இல்லை, லெட்டர் பி அலோன், அவள் செய்கிறத செய்ய விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வசனத்தில் வந்து இன்னொரு லெசனில் வந்து இன்னொரு கோட் இருக்குது, நான் வாசிக்கிறேன். The fragrant gift which Mary had thought to lavish upon the dead body of the Savior, she poured upon his living form. At the burial, its sweetness could only have pervaded the tomb, but it gladdened his heart with assurance of her faith and love. ஸோ பரியல் டைமில் வந்து அதை ஊற்றிருந்தால் அது வெறும் ஒரு அந்த ரூம்பும் அந்த டூம்பை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரேக்ரன்ஸ் ஆக்கியிருக்கோம். ஆனால் இப்போ அது செய்கிறதுனால கடவுளோட மனசு எப்படி ஆச்சாம், it gladdened his heart with the assurance of her faith and love. அப்போ மேரிக்குள்ளே இருந்த நம்பிக்கையும் கடவுள் மேலே மேரி வச்சிருக்க அன்பை வந்து கடவுள் என்ன பண்ணிக்கிட்டாரா, புரிஞ்சுக்கிட்டாரு அந்த டைமில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால வந்து இயேசு சுவாமிக்கும் வந்து என்னவா இருந்துச்சான், சந்தோஷமாக இருந்துச்சு, மேரி என்னை நேசிக்கிறா, என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படின்னு வந்து கடவுளுக்கு வந்து நான் அந்த சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. As he went down into darkness of his great trial, he carried with him the memory of the deed and earnest of the love that would be his for his redeemed ones forever. இந்த மாதிரி காரியம் மேரி செஞ்சதுனால அந்த அன்பை வந்து கடவுள் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்னவா, இன்னும் வந்து அந்த கடவுளுக்கு இருக்கிற அந்த ஒரு ட்ரையல், அந்த கஷ்டத்தில் வந்து மாறினால வரப்போகிற அந்த கஷ்டத்தை வந்து இன்னும் இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், மறிக்கணும் அப்படின்ற அந்த தாட் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். an earnest of love that would be his for his redeemed ones forever. நித்தியத்துக்குமே வந்து அந்த லவ் வந்து இது இருக்கும் கடவுளுக்குள்ள அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேரி வந்து எதனால தான் இது செஞ்சாங்க அப்படின்னா ஃபெய்த்னால தான் வந்து இதை வந்து செஞ்சாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். So Jesus knew what was in the heart of Mary and the heart of Judas. He knows what is in your heart as well. இயேசு சுவாமிக்கு வந்து ஜூடஸ் மனசுல என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு, மேரியோட மனசுலையும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி இயேசு சுவாமிக்கு என்ன தெரியும், நம்ம மனசுலையும் என்ன இருக்குன்னு தெரியும். எதுக்காக ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு வந்து கடவுளுக்கு தெரியும்.
நான் வேற ஒரு தாட்டில் வந்து சொல்கிறேன். சாபத்தையோ இல்லை கடவுள் கொடுக்குற எந்த கமாண்ட்மெண்ட்ஸையும் எதுக்காக நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம்? கடைப்பிடிக்கலன்னா சாபம் வரும் அப்படின்ற அந்த பயத்தினால வந்து கடைப்பிடிக்கிறோமா? இல்லை ஓகே கடைப்பிடிச்ச ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு கடைப்பிடிக்கிறோமா? இல்லை கடவுள் சொல்லியிருக்காரு ஆசீர்வாதமோ சாபமோ கடவுள் சொல்லியிருக்காரு அதனால நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நம்ம செய்கிறோமா? வேறு செயல்லாம் ஓகே நம்ம ஏதோ புவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், இல்லை யாரோ படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறோம், இல்லை யாரோ கீழே வந்துட்டாங்க அவங்கள தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே அதெல்லாம் ஒரு கிறிஸ்டின் செய்கிறது தான், அதெல்லாம் வேறவங்களும் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. ஆனால் சாபத்தையோ இல்லை காட் சொல்லியிருக்க இந்த லாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற நம்ம எதுக்காக அதை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி கடவுளுக்கும் தெரியும். எப்படி ஜூடஸ் வந்து இதை விற்று நம்ம என்ன பண்ணிக்கலாம் தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் மனசில் அது உண்மையாகவே தரித்திர மேலே என்னது பாவம் பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம் இதை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரா? இல்லை, வசனத்துலேயே அப்படி தானே இருக்குது. அதுலேருந்து யூதாஸ் எவ்வளோ காசை வந்து தனக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தார். அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் யோசிக்கணும். கடவுள் வந்து ஓகே கடவுள் மேலே நம்பிக்கை வச்சதுனால நான் வந்து சாபத்தையோ இல்லை லாவோ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். மேரி வந்து அந்த தைலத்தை ஊற்றி இது பண்ணுறப்போ கடவுளுக்கு என்ன இருந்துச்சு நம்ம கோர்ட்டில் படித்தோம், எலிஜபெத் எழுதிக்கிறார். அவருக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஹீ நியூ ஹர் லவ். மேரிக்கு வந்து கடவுள் மேலே எவ்வளோ அன்பும் நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுனால கடவுளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து இருக்கு. நம்ம மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கடவுளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்காரா இல்லை துக்கமாக இருக்காரா? ஸோ நம்ம செய்கிற காரியம் வந்து எந்த இன்டென்ஷனில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்றத வந்து நம்மளே என்ன பண்ணிக்கணும் யோசித்து பார்க்கணும். ஓகே ஏதோ செய்ய சொல்லியிருக்காங்க செய்யணும் அப்படின்னு கடமைக்கு செய்கிறோமா, இல்லை கடவுள் மேலே நிஜமாகவே அன்பு வச்சு அவர் மேலே இருக்க நம்பிக்கையினால நம்ம அதை செய்கிறோமா அப்படின்றது தான் வந்து முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்குது. ஸோ எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verse 2 வந்து வாசிப்போம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verse 2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸோ காட் வந்து என்னன்னு சொல்கிறாரு? ஜான்லேயும் நம்ம படிக்கிறோம்ல, இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். என்னை நேசிக்கிறீங்க, என்னை லவ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்க, என்னோட கட்டளைகளை கை கொள்ளுங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறார். அது மட்டும்தான் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படி தான் சொல்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அதனால நீங்கள் செய்யுங்கன்னு கடவுள் என்ன பண்ணல என்றைக்குமே சொல்லலை. இங்கேயும் வந்து பால் என்ன தான் சொல்கிறாங்க, சேம் திங்கை தானே சொல்கிறாங்க. கடவுள் எதுக்காக தான் நம்மளுக்காக மறிச்சாரா? நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால தான். நம்ம கடவுள் மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால நம்ம இந்த கமெண்ட்ஸை கைகொள்கிறோமா, இல்லை வேறு எதுக்காக கைகொள்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் நம்மளே வந்து கொஸ்டின் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியமாக இருக்குது. ஓகே, எனி தாட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ்? மேரியும் ஜூடஸை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அங்கே வேர் தேர் ஹார்ட் இஸ் அங்கே தான் அவங்களுடைய கம்ப்ளீட் தாட்ஸ் இருந்துச்சு. ஆமாம். ஸோ தாட்ஸ் ஆஃப் ஜூடஸ் வந்துட்டு இட் வாஸ் ஆன் மணி. அதுதான் அவங்களுடைய ட்ரெஷராக இருந்துச்சு. ஸோ இஸ் ஃபோக்கஸ் வாஸ் ஆல்வேஸ் மணி மணி மணி. ஸோ அங்கேயும் சொல்லுவாங்க ஜூடஸ் வந்துட்டு இட் வாஸ் நாட் லவ் ஆஃப் தி புவர் பட் இட் வாஸ் ஆஃப் லவ் ஆஃப் மணின்னு தான் இருந்துச்சுன்னுட்டு. பட் த ட்ரெஷர் ஆஃப் மேரி வாஸ் ஜீசஸ். ஸோ ஃபார் ஹர் மணி வாஸ் செகண்டரி. ஸோ ஏன்னா 1 year's worth ஆஃப் வேஜஸ் கொடுக்கணுன்னா இட் இஸ் நாட் அ ஆர்டினரி திங் இல்லையா? லைக் எனி ஒன் ஆஃப் அஸ் இப்போ 1 year சேலரியை நம்ம கொடுத்துறோன்னா ஒரு 10 times 100 times யோசிப்போம். பட் ஹர் ட்ரெஷர் வாஸ் ஜீசஸ்ன்னுட்டு அவளுடைய ட்ரெஷராக இருந்துச்சு.
ஸோ அப்போது எப்போ நம்மளுடைய ட்ரெஷர் இஸ் காட், அப்போ எவ்ரிதிங் எல்ஸ் பிகம்ஸ் செகண்டரி. அண்ட் நம்மளுடைய ஆக்ட்ஸ் வந்துட்டு இட் பிகம்ஸ், நம்ம என்னென்ன செயல் பண்ணுறோமோ அது வந்துட்டு கடவுளுக்கு இட் வில் பி லைக் அ வெரி பிக் அண்ட் கிரேட் திங். ஐ திங்க் அந்த 1 year வேஜ் அப்படின்னு இப்போ மாமா சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அது வந்து அந்த காலத்தில் நடந்தது. நம்மளுக்கு லைவ் எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு யோசிச்சப்போ டக்குன்னு எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் ரைட், இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் டெல் மீ. ஐ திங்க் ஐவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஐ திங்க் லக்ஷ்மி பிரசாத் அண்ணாவும் ஐ திங்க் ஹீ பிளெட்ஜ்ட் 1 year's worth ஆஃப் சேலரி, இஃப் ஐ எம் நாட் ராங் இல்லையா? ஐ திங்க் அண்ணாவும் விட்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபேமிலி வந்து பிளஸடாக இருக்காங்களா, அவங்க எவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஹவு பிளஸட் தே ஆர் ஆல்சோ அப்படின்னு தெரியும். அப்போ தேர் ஆர் மாமா சொன்ன மாதிரி காசு வந்து இட்ஸ் நாட் அ திங். ஸோ எங்கே நம்ம ஹார்ட் இருக்கோ அங்கே தான், ஐ மீன் ஆன் வாட் எவர் அவர் திங் இஸ் அதுதான் அப்படின்னு பார்க்கணும். ஓகே சொல்லுங்க. மரியா விட்னஸ் வந்து இந்த லெசனில் படித்தோம். ஸோ இந்த விட்னஸ் வந்து இந்த ஆயில் மூலிமா காமிக்கிறாங்க. ஸோ ஆயில்ன்றது வந்து வேறு ஆங்கிளில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஊழியம் செய்கிறது வந்து கடவுளோட விட்னஸ் கொடுக்கறது வந்து வேறு, நம்ம அன்பு காமிக்கலாம், வேறவங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ அந்த இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து காட்ஸ் பிளான் வந்து வேறு ஏதோ இருக்கும். ஆனால் நம்ம பிளான் வந்து நான் ஜனவரியில் இந்த மாதிரி ஊழியம் பண்ணோம், டிசம்பரில் இந்த மாதிரி ஊழியம் பண்ணோன்னு பிளான் இருக்கும். ஆனால் காட் யூஸ் தட் அட்மாஸ்பியர் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃபார் இஸ் க்ளோரி. அதுக்கு முன்னாலேயே நீ இந்த காரியத்தை செய்ப்பா, வெதர் இது ஸ்மால் குரூப்பு பெரிய குரூப்பு வீட்டு பக்கத்தில் இருக்கலாம். ஸோ அந்த வந்து அவரு பிளான் பண்ணுறதா இருக்கணும். ஸோ அதுதான் ஜஸ்ட். ஆமாம், எனக்கு சொன்ன மாதிரி எனி ஸ்மால் திங் வந்து செய்யலாம். இப்போ மேரிக்கு வந்து ஆப்வியஸ்லி அவங்களால சேவை செய்ய முடிஞ்சது என்ன தான் அந்த டைமில், அந்த எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றி துடைக்கிறது அவங்களால செய்ய முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து விட்னஸ் நம்மளும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னது அங்கிள் சொன்னதும் வெரி வேலிட் பாயிண்ட். ஓகே, நம்ம வந்து டியூஸ்டே லெசனுக்குள்ளே வந்து நம்ம போகலாம். தி அன்விட்டி விட்னஸ் ஆஃப் பைலட்ஸ், அன்விட்டி விட்னஸ் ஆஃப் பிலாட் அப்படின்னு வந்து பார்க்கணும். டைம் அண்ட் டைம் அகெயின் ஜான் ரெக்கார்ட்ஸ் தி அட்டம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லீடர்ஸ் டு சீஸ் ஜீசஸ். ஜானில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் என்னதான் யோவான் எழுதுறாரு அப்படின்னா, சபையினோட லீடர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, இயேசு சாமியை வந்து கொல்றதுக்கோ இல்லை அவரை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு வந்து பண்ணுறத வந்து நிறைய டைம் வந்து ஜான் எழுதுறாங்க. ஆப்வியஸ்லி வேறு காஸ்பல்ஸ்லேயும் வந்து இருக்குது. நம்ம ஜான் படிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், ஜானில் வந்து இந்த ரிக்கரிங் தீமை வந்து பார்க்கலாம். ஆனால் நிறைய நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் அப்படின்னா, ஜீசஸ் என்ன சொல்லிடுவாங்க, அதே டைமில் வந்து என்ன பண்ணுவார், டைம் வந்து இன்னும் என்ன வரல அப்படின்னு வந்து ஜீசஸ் சொல்கிறதையும் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் அவங்களை கொல்ற பார்ப்பாங்க, ஜீசஸ் நீங்கள் அங்கே போயிருங்க அது பண்ணுங்க அப்படின்னு வருவாங்க. ஆனால் என் டைம் வரல, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து ஜீசஸ் கூலாக தான் இருப்பார். ஸோ இதை வந்து நம்ம ரிக்கரிங் தீமாக வந்து நம்மளுக்கு லெசனில் வந்து நிறைய வேர்சஸ் கொடுத்துருக்காங்க. John 2, 4, 7, 6 இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த டைம் வந்து வந்துருச்சு. ஜீசஸ் என் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டோரியில். ஸோ ஜான் சாப்டர் 18 வந்து இந்த டியூஸ்டேயோட லெசனை வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கார்டன் ஆஃப் கெத்செமனியில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யூதாஸ் இஸ்காரியத் என்ன பண்ணிடுறாரு, காட்டி கொடுத்துடுறாரு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனாஸ் அப்படின்ற ஒரு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறமா இது ஹை ப்ரீஸ்டாக இருக்கிற கயஃபாஸ் முன்னாடியும் வந்து நியாயம் தீர்க்கிறதுக்கு வந்து நிப்பாட்டுறாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுது, 2 வாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிலேட் முன்னாடி வந்து ஜீசஸை வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா, இவர் வந்து தப்பு செஞ்சுட்டாரு, இவனை நியாயம் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக இவங்க முன்னாடி எல்லாம் வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கிங்கை வந்து இன்னொருத்தரை வந்து கிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறது வந்து அந்த சினாரியோ தான் நம்ம வந்து இப்போ படிக்க போகிறோம். ஸோ ஜான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஆல்ரெடி சாட்டர்டே லெசனில் பார்த்த மாதிரி இயேசு சுவாமியை வந்து எப்படி வந்து வேறவங்க எல்லாரும் பார்த்தாங்க, அவங்க யார் அப்படின்னு வந்து அவங்க காட்டி எப்படி ஜீசஸை பார்த்தாங்க அப்படின்னு வந்து நம்ம சாட்டர்டே லெசனில் வந்து பார்த்தோம்.
அதே மாதிரி பைலட்டும் வந்து எப்படி ஜீசஸை பார்த்தாரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இங்கே ஜான் வந்து அதை கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 18 verse 38 மட்டும் படிப்போம். ஜான் 18:38. ஓகே, ஸோ வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது சத்தியம் அப்படின்னு வந்து இங்கே வந்து கேட்குறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் இயேசுசாமியை சிலுவையில் அறையிருக்கு அந்த மார்னிங் காலையில் வந்து இது நடக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஏன்னா நைட்டில் தான் வந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க, இயேசுசாமி இழுத்துட்டு போகிறாங்க. சூரிய அஸ்தமாவதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, பீட்டர் வந்து முன்னாடி கடவுளை மறுதளிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா இப்போ பார்க்க போகிற சம்பவம் மார்னிங்கில் தான் நடக்குது, காலையில் நடக்கிற ஒரு சம்பவமாக நடக்குது. ஸோ இப்போ வந்து காலையில் நடக்கிற அந்த ஃப்ரைடே மார்னிங்கில் வந்து இது நடந்துட்டுருக்கு. என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா ஜீசஸ் இப்போ பார்த்தோன்னா ஹிஸ் பிளான் வாஸ் டிஸ்பேச் அ பிரிசனர்ஸ் குவிக்லி டு ஹிஸ் ஃபேட் பட் ஜீசஸ் டிமினர் ட்ரூ பைலட்ஸ் அட்டென்ஷன். அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். யார் அப்படின்னா பைலட். எதுக்கு அப்படின்னா அன்றைக்கி பாஸ் ஓவர்ன்றனால எல்லா இடத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜூஸ் வந்து ஜெருசலேம்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நிறையா அவருக்கும் வேலை இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாரு, பைலட் வந்து பிஸியாக இருக்கார். ஸோ இப்போ நியாயம் தீர்க்கிறதுக்கு இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இந்த பிரிசனர்ஸ் என்ன பண்ணிடணும், சீக்கிரமாக நம்ம வந்து நியாயம் தீர்த்துட்டு போயிடணும் அப்படின்னு வந்து ஜீசஸுக்கு முன்னாடி வந்த குற்றவாளிகளெல்லாம் வந்து நியாயம் தீர்த்துட்டு போயிடுறாரு. ஆனால் ஜீசஸ் வந்த உடனே, ஜீசஸை பார்த்த உடனே அவர் நிற்கிறது, அவரோட அந்த பாடி லாங்குவேஜை பார்த்த உடனே பைலட்டுக்கு என்னவா ஜீசஸ் மேலே ஒரு அட்டென்ஷன் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ பார்த்த உடனே ஜீசஸை வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. கொஸ்டின் பண்ணப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜான் சாப்டர் 18:37 வந்து வாசிப்போம். அடுத்த வசனம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து அந்த ஃபாரசீஸ்கிட்ட வந்து கடவுள் என்ன சொன்னார், நான் தான் கடவுள் அப்படின்னு வந்து சொன்னாரோ, பைலட் என்ன பண்ணிட்டாரு, நீ சொன்னாலும் சொல்லாக்காட்டி நான் என்னது, நான் ராஜா தான் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் அப்போ இயேசுசாமி இருந்த கோலத்தை வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போமே, அவர் எப்படி இருந்தார், அடித்து துவைச்சு அவரை துணி இல்லாமல் தலையில் ஒரு க்ரௌனை போட்டு ரத்தத்தோடு இருந்தவர். ஆனால் பைலட் முன்னாடி வந்து என்ன சொல்கிறாரு, ஆமாம் என்னது நான் வந்து நீ சொன்னாலும் சொன்னாலும் நான் என்னது ஒரு ராஜா தான் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது அங்கேயும் வந்து என்னன்னு சொல்கிறாரு, காட் முன்னாடி வந்து இதுக்காக தான் நான் வந்து பிறந்து வந்தேன், அப்போ தான் வந்து சத்தியத்துக்காக நான் வந்து ஒரு குரலாக வந்து நான் இருந்து அவங்களால விடுதலைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஜீசஸ் தான் வந்து கடவுள் அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணுறாரு ஓப்பனாக அந்த டைம்லேயுமே வந்து என்ன பண்ணுறாரு ஜீசஸ் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து பைலட் முன்னாடி மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்க, நிறையா யூதர்கள் அந்நியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த டைமில் எருசலேமில். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாரு, கடவுள் நான் தான் கடவுள் அப்படின்னு வந்து இயேசுசாமி சொல்கிற ஒரு காட்சியை வந்து இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, ஓகே இவரை வந்து விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து பிலேத்து விட்டாரா அப்படின்னா இல்லை, நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். என்ன பண்ணிட்டாங்க, பிலேட்டு வந்து ஜனங்களோட என்ன வேணும், அவங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார், இவர் கை கழுவிட்டார் அப்படின்னு வந்து பார்ப்போம். அது வந்து லிட்ரலாக வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு போலில் வந்து கை கழுவினார் அப்படின்னு தான் வந்து பார்ப்போம். எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ நாட்டுறாங்க ஐ திங்க் டியூட்ரானமியில் இல்லை லெவிட்டிகஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலைட்ஸோட பழக்கமாக தான் இருந்துச்சு. அது அவங்களோட சிம்பிள் என்ன அப்படின்னா இப்போ அந்த டைமில் வந்து அவங்க எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னா அந்த கை கழுவுற இது வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கும் எதுக்கும் அந்த இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பைலட் வந்து செஞ்சார் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ எனக்கும் இந்த இதுக்கும் வந்து இந்த மனுஷனோட ரத்தம் என்னது எனக்கும் அந்த மனுஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த செயலுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து அவர் லிட்டரலாக வந்து கை கழுவி விட்டார் அப்படின்றது தான் வந்து ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரெஷர்னால தான் வந்து என்ன பண்ணிட்டாரு பைலட் வந்து நான் வந்து இந்த மனுஷன் என்ன பண்ணல குற்றவாளி நான் சொல்லலை,
அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. ஐ டோன்ட் கண்டெம் திஸ் மேன் அப்படின்னு வந்து பைலட் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ணுறாரு, ஜனங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் பைலட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 வாட்டி என்ன பண்ணுறாரு, இயேசு சுவாமி வந்து நிரபராதி அப்படின்னு வந்து 3 வாட்டி சொல்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். யோவான் 18வது அதிகாரம் 38 வசனம், அப்புறமா யோவான் 19வது அதிகாரம் 19வது அதிகாரம் 4, 6வது வசனத்தில் வந்து இதை பார்க்கலாம். நம்ம நீங்கள் அப்புறமா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 வாட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து நிரபராதி அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி 38வது வசனம் படித்தோம். 1838 நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாரு, இந்த மனுஷனுக்குள்ளே நான் எந்த ஒரு தப்பும் வந்து பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யோவான் 16வது அதிகாரம் 4, 6வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதே தான் சொல்வார், எந்த மனுஷனுக்குள்ளே எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. 6வது வசனத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இந்த மனுஷனை கொண்டு போய் நீங்கள் குரூசிஃபை பண்ணுங்கள், ஆனால் நான் இந்த மனுஷனுக்குள்ளே எந்த ஒரு தப்பும் நான் வந்து பார்க்கல அப்படின்னு வந்து பைலட் சொல்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பைலட் என்னவா இருந்தார், ஸ்ட்ராங்காக இருந்தார், இந்த மனுஷன் தப்பு செய்யலை அப்படின்னு. ஆனால் ஜனங்க கேட்டதுனால தான் வந்து அவர் விட்டு கொடுத்தாரு இயேசு சுவாமி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீசஸ் வந்து ஓகே, அப்புறமா கிராஸ்லேயே வந்து அவரை அடித்தப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜீசஸ் மேலே ஒரு போர்டை வந்து எழுதி போடுறாங்களா, என்னென்னு போடுறாங்க, கிராஸில் ஜீசஸுக்கு மேலே வந்து ஒரு டைட்டில் கொடுத்து ஜீசஸ் மேலே அடிப்பாங்க. என்னென்னு, யூதர்களின் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு கிங் ஆஃப் த ஜூஸ் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டையில் அடித்து கிராஸில் போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் ஆஃப் நாசரேத் கிங் ஆஃப் த ஜூஸ் அப்படின்னு வந்து கரெக்ட். ஆமாம், 3 லாங்குவேஜஸில் வந்து ரைட். ஆமாம் கரெக்ட். ஆமாம், 3 லாங்குவேஜ்லேயே வந்து எழுதி போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து யார் தான் செஞ்சார் அப்படின்னா பிலாத்து தான் வந்து செஞ்சார் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக வந்து இயேசு சுவாமி நிரபராதின்னு யாருக்கு தெரியும், பிலாத்துக்கு வந்து தெரியும். பிலாத்து எதனால வச்சு அப்படி சொன்னார், இந்த மனுஷனுக்குள்ள எந்த தப்பு இல்லைன்னு எப்படி சொன்னார், யாரோ ஒருத்தவங்க நியாயம் தீர்க்கிறாங்க அப்படின்னா எப்படி ஓகே இவன் நிரபராதி இவன் குற்றவாளின்னு எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க. ஜட்ஜு கோர்ட்டு நம்ம இப்போ நடக்கிற ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஓகே ஆமாம் கரெக்ட். கரெக்ட். ஆமாம். ஆமாம் ரைட். நான் அங்கிள் சொன்னது 100% ரைட். அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி நைட்டில் கனவு வரும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைலட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, அந்த மனுஷன் எந்த தப்பும் செய்யல, அந்த மனுஷன் தண்டிச்சிடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒருத்தர் நிரபராதி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்ன இருக்கணும், ப்ரூஃப் இருக்கணும். நான் எதுவும் தப்பு செய்யலை அப்படின்றதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி தான் அங்கிள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, பைலட்டோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து கேள்வி கேட்டிருக்காருல்ல ஜீசஸ்கிட்ட, ஜீசஸ் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ அதெல்லாம் வச்சு பார்த்தப்ப என்ன இருக்குது, ஓகே இந்த மனுஷன் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு வந்து பைலட்டு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம எதை பற்றி படிச்சுட்ருக்கோம், ஃபெய்த், நம்பிக்கையை பற்றி படிச்சுட்ருக்கோம். நம்பிக்கைனா என்ன, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைனாலும் என்ன பண்ணோம், நம்பணும், அதுதான் ஃபெய்த், அதுதான் நம்பிக்கை. ஆனால் இயேசு சுவாமி தான் வந்து அந்த ஜான் 18:38 நம்ம படித்தோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் ட்ரூத், எது உண்மை அப்படின்னு வந்து ஒரு கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. ஆனால் உண்மைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிற ஒரு நபர் அவர் முன்னாடி நிற்கிறத வந்து என்ன பண்ணல பைலட்டு உணரவே இல்லை. அந்த மனுஷன் நிரபராதி அப்படிலாம் சொல்லிட்டாரு, ஆனால் அவர் தான் கடவுள் அப்படின்றது என்ன பண்ணல, அவர் உணரலை. அவருக்கு என்ன இருக்குல்ல, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல. ஓகே அந்த மனுஷன் நிரபராதி எந்த தப்பு செய்யலை அதெல்லாம் நம்பினார், ஆனால் அவர் என்ன பண்ணல, அவர் மேலே நம்பிக்கையே வைக்கல, கடவுள் அப்படின்னு அப்படி நம்பிக்கையே வைக்கல அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த லாஸ்ட்லேயே தான் இருக்குது லெசன் லாஸ்ட்லேயே. Pilate had the truth himself standing before him and yet allowing the mob to bully him, Pilate sentenced Jesus to death anyway. What a tragic example of not following what your conscience and your heart tell you is correct. பைலட்டுக்கு வந்து நிறைய ஆதாரமும் வந்துருச்சு, என்னென்னு அந்த மனுஷன் நிரபராதின்னு.
தன்னோட மனசில் என்ன ஆயிடுச்சு, இயேசு சுவாமி நிரபராதி அப்படின்னு வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணல, அதை வந்து அது பிரகாரம் வந்து பைலட் நடந்துக்கிட்டாரா? இல்லை, ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம். லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் பைலட்ஸ் எக்ஸாம்பிள் அபவுட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் அலோவிங் பாப்புலர் சென்டிமெண்ட் ஈவன் ப்ரெஷர் டு கீப் அஸ் ஃப்ரம் டூயிங் வாட் வி பிலீவ் இஸ் ரைட்? தமிழில் யாராவது அந்த கொஸ்டின் வாசிக்கிங்களா? டியூஸ்டே லாஸ்ட்டில் இருக்க கொஸ்டின். ஆ என்ன அறிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள். பைலட்டுக்கு அவ்வளோ எவிடன்ஸ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே ஜனங்களை என்ன பண்ணிக்கக்கூடாது, பகச்சிக்கக்கூடாது, அவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்றக்காக என்ன பண்ணிட்டாரு, இயேசு சுவாமியை ஒப்பு கொடுத்துட்டார். நம்ம அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையை ஒப்பு கொடுத்துட்ருக்கோமா? ஓ பக்கத்து வீட்டவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சாபத்தில் வந்து வாங்காமல் இருந்தேன்னா, இல்லை இது செய்யாமல் இருந்தேன்னா இவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க. ஓ பொய் சொல்லி ஒரு மனுஷனை நான் காப்பாற்றாமல் இருந்துட்டேன் அப்படின்னா, ஐயோ அந்த மனுஷன் நல்லா இருந்திருப்பான, இந்த இவங்க வந்து ஒரு பொய் சொல்லியிருந்தா, ஆனால் இவங்க என்ன பண்ணல, அந்த மனுஷனுக்காக ஒரு பொய் சொல்லலை, அதனால் அந்த மனுஷன் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டைம் பைலட் மாதிரி தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்பிக்கை நம்மள என்ன இல்லை. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். பைலட்டுக்கு வந்து அவ்வளோ எவிடன்ஸ் இருந்துச்சு, நமக்கும் எவிடன்ஸ் இருக்கா, கடவுள் வழி நடத்துகிறாங்கன்னு எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? யாருக்காவது எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கீங்களா? எல்லாருக்கும் எவிடன்ஸ் இருக்குல்ல, கடவுள் இருக்காரு, நம்ம நடத்துறாரு அப்படின்னு எல்லாருக்கும் எவிடன்ஸ் இருக்குது. நம்பிக்கை இருக்குது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் எல்லாரும் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லை, கடவுள் நடத்துறாரு அப்படின்னு. அப்போ அதையும் தாண்டி நம்ம எதுக்கு சில டைம் அப்பப்போ விட்டு கொடுத்துட்றோம்? அப்பப்போ விட்டு கொடுத்துட்றல எதுக்கு அப்படின்றது தான் வந்து கேள்வி. பைலட்டோட எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாங்க, அவருக்கு எல்லாம் இருந்துச்சு ஆனால் விட்டார், நம்மளும் அதே தான் பண்ணுறோம். அப்போ என்ன வித்தியாசம்? இன்னொன்று சொல்லுவோம்ல, ஒரு வாட்டி நம்ம தப்பு பண்ணுறப்போ கடவுளை வந்து சிலுவையில் அறையிற மாதிரின்னு தானே. அப்போ பைலட் இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். கடவுளுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்துருந்தோம்னா, அப்போ ஒரு வாட்டி நம்ம தான் கடவுளை வந்து ஒப்பு கொடுத்துட்ருக்கோம், அரைங்க அவரை போடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ரியலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம உணர்ந்து நம்ம வாழணுமா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வருவோம், விட்னஸ் ஆஃப் தாமஸ் அப்படின்னு வந்து வெட்னஸ் லெசனுக்குள்ளே நம்ம சீக்கிரம் வந்து முடிப்போம். ஸோ ஜான் சாப்டர் 20 வந்து இந்த ஸ்டோரி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னது அப்படின்னா, ஜீசஸ் வந்து டிசைபிள்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு இடத்துல கூடியிருக்காங்க, அந்த இடத்துல தாமஸ் மட்டும் இல்லை. அப்போ அவங்க முன்னாடி கூடி ஜீசஸ் அவங்களோட பேசி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஆனால் தாமஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு டிசைபிள்ஸ் அப்புறமா போய் ஜீசஸ் வந்தார், நாங்கள் பார்த்தோம், அவர் கையெல்லாம் என்ன இருந்துச்சு, காயம் இருந்துச்சு அப்படின்னலாம் சொல்கிறாங்க. ஆனால் தாமஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜான் சாப்டர் 20 verse 25 நீங்கள் எடுத்துக்கோங்க, வாசிக்கோனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எப்போ கடவுளோட கையை பிடிச்சி அதில் அவர் ஓட்டையை அந்த நெய்யில் அடித்து அந்த காயத்தை பார்த்து என் விரலால் அது எப்போ நான் அந்த காயத்தை தொட்டு பார்ப்பேன்னா அப்போ தான் நம்புவேன் அது இயேசு சுவாமி அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு, தாமஸ் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தாமஸ் வந்து இப்படி என்ன பண்ணுறாரு, அவர் நம்பிக்கைக்கு கண்டிஷன்ஸ் வைக்கிறார். ஓகே இப்படி நடந்தால் தான் நான் நம்புவேன், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்னு. நம்ம இதை தான் வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம படிச்சிட்டோன்னு ஹீப்ரூஸ் 11 படிச்சிட்டோம். நம்பிக்கைக்கு வந்து என்ன இல்லை, எவிடன்ஸும் இருக்காது, அதையும் தாண்டி நம்புறது தான் வந்து ஃபெய்த் அப்படின்னு. ஸோ தாமஸ் என்ன பண்ணுறாரு, நான் நம்பணும் அப்படின்னா இதெல்லாம் நடந்தால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டாரு, கண்டிஷன்ஸ் வந்து போட்டார். நம்மளும் இப்படி என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோமா கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் செய்யுங்க, அப்போ தான் நான் வந்து நம்புவேன் அப்படின்னாவது போட்டு வச்சுருக்கோமா? இல்லை கடவுளே எனக்கு இவங்க மூலிமா வந்து இந்த இது செய்தி வரணும், நான் செய்கிறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டிஷன்ஸ் போடுறோமா கடவுள்கிட்ட? ஆப்வியஸ்லி வந்து கடவுள் என்ன பண்ணிட்டாரு, கிடியன் டீமே வந்து கிடியன் எவிடன்ஸ் கேட்குறாரு, எவிடன்ஸ் வந்து கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் thou shalt not also என்னது thou shalt not also tempt the Lord அப்படின்னு வந்து இருக்குது.
ஸோ காட்கிட்ட நம்ம வந்து ஓகே நான் நம்பணும்னா கடவுளை நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு இருந்தோன்னா அப்போ அது நம்பிக்கையா? அது வந்து ப்ரூஃப் தான். ஓகே நான் செய்யணும் அப்படின்னா எனக்கு ப்ரூஃப் வேணும், அவ்வளோதான். தட் இஸ் நாட் ஃபெய்த். அது வந்து நம்பிக்கையோ இல்லை. அப்போது தாமஸ் வந்து எவிடன்ஸ் கேட்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு, நிக்கோதிமும் வந்து கேட்குறாரு. இயேசு சுவாமி வந்து ஒரு மனுஷன் யூ ஹாவ் டு பி பார்ன் அகெயின் அப்படின்னு வந்து கேட்டப்போ நிக்கோதிமும் வந்து என்ன பண்ணுறாரு, நம்பல. அது எப்படி ஒரு முழுசாக வளர்ந்த மனுஷன் திரும்ப அவங்க அம்மாவோட ஊம்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறத வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த சமாரியத்தன் ஸ்திரீ வந்து அந்த வெல்லுக்கிட்ட இருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு பக்கெட்டே இல்லாமல் நீங்கள் எப்படி தண்ணி எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு வந்து இயேசு சுவாமிகிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இயேசு சுவாமி என்ன சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ ஐ மீன் தேர்ஸ்டே ஆகாத மாதிரி உங்களுக்கு ஒரு தண்ணி தர எவர்லாஸ்டிங் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ இந்த கேள்வியெல்லாம் வந்து லிவிங் வாட்டர் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க, ஒரு பக்கெட்டே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ என்ன இல்லை இந்த சினாரியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லை ஃபெய்த் அப்படின்ற ஒரு காரியம் அவங்களுக்குள்ள அப்போ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இட் இஸ் திஸ் see and then believe perspective. பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நம்ம என்ன இருக்கிறோமா அப்படின்றது நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் ஜான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை கவுண்டர் பண்ணி ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க, கடைசியில் வந்து தோமாவை வந்து பார்க்குறாங்க, மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜீசஸுக்கு தெரியும்ல தோமா இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு வந்து ஜீசஸ் தெரியுமா, பார்த்து தொட்டு உணர்ந்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு. அப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா அதையும் பண்ணுறாரு, நம்பணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு ஜீசஸ் அதையும் செய்கிறாரு. தோமாவை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா John chapter 20 verse 28 பார்ப்போம். Sorry, previous verse 27. கடவுள் வந்து எதுக்கு தோமா இதை சொன்னாருன்னு வந்து தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது எல்லாத்தையுமே வந்து கடவுள் என்ன பண்ணார், செஞ்சார். கை கொடு அப்படின்னு எடுத்து வச்சு என்ன பண்ணுறாரு, காயத்தை வந்து தொட்டு பார்க்குறக்கு இல்லை அமுக்கி பார்க்குறக்கோ வந்து கை கொடுக்குறாரு அப்படின்னு பார்ப்போம். சொல்லிட்டு பி நாட் ஃபெய்த்லெஸ் பட் பிலீவிங். நீ நம்பாமல் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக என்ன பண்ணுறாராம் இயேசு சுவாமி இதை செய்கிறாரு அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்போ தாமஸ் என்ன பண்ணல, கடவுள் உயிரோட ஐ மீன் கிராஸில் அவர் போடுறதுக்கு முன்னாடி கடவுள் எவ்வளவோ வாட்டி சொன்னார்ல, மறிக்க போகிறேன், மறித்து 3 நாளில் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு எவ்வளவோ வாட்டி சொன்னார். அதெல்லாம் அப்போ என்ன பண்ணல, தோமா நம்பவே இல்லை அப்படின்றது தானே இது சொல்லுது. நான் பார்த்தா தான் நம்புவேன், இல்லைனா நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் தாமஸ் இருக்கிறாருன்னு பார்க்குறோம். லெசனில் வந்து ஒரு கோட் இருக்குது, நான் வாசிக்கிறேன். God never asks us to believe without giving sufficient evidence upon which to base our faith. கடவுள் வந்து எதையுமே ஒரு % கூட ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்மளை என்ன பண்ண மாட்டாராம், விட மாட்டாராம். அங்கங்கே என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் அப்படி கொடுப்பாராம் எவிடன்ஸ் நம்புறதுக்கு. God never asks us to believe without giving sufficient evidence upon which to base our faith. His existence, His character, the truthfulness of His word are all established by testimony that appeals to our reason, and this testimony is abundant. என்ன எவிடன்ஸ் கடவுள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னாங்க ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட்ல எலிஜிபிலிட்டி எழுதுனாங்க அப்படின்னா, கடவுள் உயிரோட இருக்காருல்ல, இருக்காரா இல்லையா, இருக்காருல்ல. அதே மாதிரி கடவுளோட கேரக்டர், அவரோட குணலட்சணங்கள், அவர் வந்து கொடுத்த வாக்குலேருந்து மாறாமல் இருக்காருல்ல, அவரோட ப்ராமிசஸ், அதையும் மீறி கடவுள் நம்மளுக்குன்னு கொடுத்துருக்க பைபிள், அவரோட வசனம், இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது, ப்ரூஃப். இதையும் தாண்டி நம்ம கேட்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா அது வந்து அன்பிலீஃப், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மளோட செயல் வந்து போயிடுது. இதெல்லாம் இருக்கா, ஆல் திஸ் டெஸ்டிமனி இஸ் அபண்டன்ட். இது மட்டுமே போதுமா கடவுள் நம்புறதுக்கு? ஆல் திஸ் டெஸ்டிமனி இஸ் அபண்டன்ட் அப்படின்னு வந்து எழுதுறாங்க. அதாவது இதே போதுமானது, அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன தேவையில்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையில்லை. கடவுள் நடத்துவார் அப்படின்றதுக்காக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. Yet God has never removed the possibility of doubt. Our faith must rest upon evidence, not demonstrations.
கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த எவிடன்சஸ் மேல என்ன இருக்கணுமா, நம்ம நம்பிக்கை இருக்கணுமா. ஆனா கடவுள் இதை செஞ்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த செயல்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம நம்பிக்கையை வைக்கக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க காரியத்துல நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு நான் போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் இட். இஃப் சம் ஒன் வேர் டு ஆஸ்க் யூ வை டு யூ பிலீவ் இன் ஜீசஸ், வாட் வுட் யூ சே? நீங்க எதுக்கு இயேசு சுவாமியை நம்புறீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் பாண்டர் பண்ணுங்க. வில் கோ டு த Thursday lesson, our witness of Jesus. ஸோ இப்போ ஜீசஸ் மேலேயே நம்ம our witness of Jesus அப்படின்னு நம்ம ஜீசஸ் மேலே இருக்க ஃபெய்த் வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு லெசன்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜான் வந்து ஜீசஸோட விட்னஸை வந்து நம்மளுக்கு நிறையா வாட்டி கொடுத்துக்கிட்டே வராரு. எதுக்கு இது கொடுத்துக்கிட்டே வராரு அப்படின்னு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 30-31வது வசனம் ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம், வேற ப்ரீவியஸ் லெசன்ஸ்லையும் வந்து இதை நம்ம பார்த்துட்டோம். போன வாரத்துலலாம் கூட நம்ம பார்த்துருப்போம். 20 John 20 verse 30 and 31 வந்து நம்ம ஏற்கனவே படித்தோம். எதுக்கா இதெல்லாம் வந்து ஜான் வந்து எழுதியிருக்காரா? 31வது வசனம் மட்டும் வாசிப்போம். 20-31. ஓகே. ஸோ ஜீசஸ் ஜான் எதுக்கு தான் இதை எழுதியிருக்காரா? எதுக்கா? நம்ம நல்லவங்களா ஆகணும் அப்படின்னு எழுதினாரா? இல்லை நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை வந்து என்ன பண்ணுவோம், கண்டிக்கிறதுக்கு அப்படின்னு எழுதினாரா? எதுக்கு எழுதினாரு சொல்லுங்க. கர்த்தர் வந்து யாருன்னா, கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கணும். believing he might have life through his name. கடவுளோட நாமத்து மூலியமா உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நம்பணுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரா ஜான் இதை எழுதியிருக்காரு. அப்ப இது நம்மளுக்கு எவிடன்ஸா? நம்ம ஆல்ரெடி போன லெசன்ல பார்த்தோம்ல, எவிடன்ஸ் கடவுள் கொடுப்பாரு. அப்ப இது எவிடன்ஸ் தான் நம்மளுக்கு கடவுள் இருக்கிறாரு, நம்மளை வந்து ரட்சிக்கிறதுக்கு அவர் நம்பணும் அப்படின்றதுக்காக தான் ஜான் எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து எழுதுறாரு. அப்போ இந்த எவிடன்சஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறையா வாட்டி நம்ம நம்பிக்கையை வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்குறோம். யோசிக்கிற நம்மளுக்கு வந்து ஒரு தாட் கொடுத்துருக்காங்க. இமேஜின் ஹேவிங் பீன் தேர் இன் பர்சன் இன் ஃப்ளஷ் அண்ட் ஹேவிங் சீன் ஜீசஸ் டு மெனி ஆஃப் தீஸ் மிராக்கிள்ஸ், we'd certainly believe, wouldn't we? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏசு சுவாமி வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்தோம்னு வச்சுப்போமே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த டைமில் ஏசு சுவாமி பண்ண அந்த அதிசயங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அவரை நம்பியிருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்பியிருப்போமா? நம்பிதான் ஆகணுன்றீங்களா? நம்பி இருப்போமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் என்னென்ன ஆசை, வீட் லைக் டு திங்க் ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவர் தான் கடவுள் அப்படின்னு நம்பிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆசை தான். பட் இன் சம் வேஸ் we have even more reasons to believe in Jesus than did those who actually saw the miracles. ஆனால் அப்போ வாழ்ந்த ஜனங்களுக்குன்னா நம்மளுக்கு தான் வந்து இன்னும் ஆதாரம் ஜாஸ்தி அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, லெசனை நம்மளுக்கு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த டைமில் வந்து டேனியல் 2 இல்லை டேனியல் 7 ப்ராஃபசிஸ் எல்லாம் நிறைவேறதை அவங்க பார்த்தாங்களா? இல்லை. ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோமா? ஆல்ரெடி நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம்ல. அப்போ இந்த 2300 days ப்ராஃபஸி, 1260 years இதெல்லாம் தாண்டி தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இதெல்லாம் பார்க்குற நம்ம வந்து மோர் பிளஸடா இல்லை அந்த ஜீசஸ் டைமில் ஓகே ஜீசஸ் பண்ண மிராக்கிள்ஸை மட்டும் பார்த்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்மளுக்கு கடவுள் என்ன வச்சுருக்காரு, அவங்களுக்கு எவ்வளோ ப்ரூஃப் இருந்துச்சோ அதுக்குன்னா மேலான ப்ரூஃப் தான் நம்மளுக்கு என்ன வந்து விட்டு போயிருக்காரு கடவுள். அப்போ ஜீசஸ் நம்ம நம்புகிறோமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு லெசன்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. Matthew 24 வந்து நம்ம பார்க்குறோம், கடைசி காலத்தில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டெம்பிளோட டிஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க எல்லாரும் பார்த்தாங்களா? நம்மளுக்கு தெரியும்ல, எருசலேம் டெம்பிள் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்றது நம்ம தெரியும்ல. அது வந்து நம்ம ப்ராஃபஸில் தானே படிக்கிறோம். அப்போ இந்த காரியத்தை எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். நம்மளுக்கு என்ன இருக்குது, எவிடன்சஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. காஸ்பிள் வந்து எல்லா மூளைக்கும் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு எப்படி வந்துச்சு காஸ்பிள்? நம்ம என்ன இஸ்ரேலியா இருக்கோம்? இல்லை நம்ம எல்லாரும் யூதர்களா?
நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? தாமஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார்ல இந்தியாவுக்கு. தாமஸ் வந்ததுனால தான் நம்மளுக்கு வந்துச்சு. அப்போ இதெல்லாம் நிறைவேறினதை அவங்க பார்த்தாங்களா? பார்க்கலல்ல. அப்போ நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு மூலைக்கு வந்து பைபிள் போவோம் அப்படின்னு சொன்னது நம்ம தானே பார்த்துருக்கோம் இப்போ. ஆனாலும் நம்மளுக்கு வந்து எப்படி எல்லா மூலைக்கும் போவோம் அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்மள சில பேர். இப்போ காட் வந்து எல்லா கார்னர்ஸ்க்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவர் ஓன் ஃபெய்த் இட் செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் ஓன் ப்ராஃபஸி தட் காஸ்பல் வுட் கோ டு ஆல் த வேர்ல்ட் அப்படின்னு நம்ம லெசனில் படிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். நம்ம காஸ்பல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கதே வந்து என்ன தான், காட் கொடுத்த ஒரு எவிடன்ஸ் தானே, ப்ராஃபஸி தான் அது. அப்போ அது வந்து நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ 2000 வருஷத்துக்கு அப்புறமா வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கு தான் ஜீசஸ் வந்து நமக்காக இறந்து பரலோகத்துக்கு போய் 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறமா வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கு தான் என்ன இருக்குது, நிறைய ப்ரிவிலேஜோ நிறைய விட்னஸஸ் வந்து இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோமா அப்படின்றது வந்து கேள்வி. ஒரே ஒரு இதை மட்டும் நான் ஃபியூ திங்ஸை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்க நினைக்கிறேன். இட் இஸ் பை த ரீடிங் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் அண்டர் த கன்விக்டிங் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தட் வி அக்செப்ட் ஜீசஸ் ஆஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். கடவுள் வந்து இதெல்லாம் எனக்கு செஞ்சாதான் அவரை வந்து நான் என்னோட ரட்சகராக ஏற்றுப்பேன் அப்படின்னா அது என்ன நடக்க போகிறது இல்லை. எது மட்டும் நம்மளுக்கு எவிடன்ஸ் போதுமா? இட் இஸ் பை த ரீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் அண்டர் த கன்விக்டிங் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாத்மாவோட உதவினால நம்ம எப்போ பைபிளை வாசிக்கிறோமோ அந்த ஒரு செயல் மட்டும் போதுமா இயேசு சுவாமியை வந்து நம்ம ரட்சகராக ஏற்றுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம அந்த மாதிரி நம்ம பைபிளை படிக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். Each of us in our own way and out of our own relationship with God have a story to tell. Our story may not be as dramatic as seeing the dead being raised, some being blind, but that does not matter. What matters is that we know Jesus for ourselves and in our own way bear witness to him as did those in John's gospel. இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, கடவுள் என்கிட்ட பேசியிருக்காரு, எனக்கு ஏதோ வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா அதோட அருமை எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வில்லியம் மில்லருக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன். 2300 days ப்ராஃபஸியை வந்து கடவுள் அவருக்கு சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காருன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கும். அதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்னு இல்லை ஓகே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம படித்து முடிச்சிடுறோம். ஆனால் அந்த 2300 days ப்ராஃபஸி படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வில்லியம் மில்லருக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ கடவுள் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு விதத்தில் வந்து பேசுகிறாங்க, வழி நடத்துகிறாங்க. அப்போ அது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துவை நம்பணுமா இருக்குது. கடவுள் அவங்களுக்கு அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றினாங்க, அதனால நான் அவங்களுக்கு கடவுளை நம்புறேன்னு வந்து இருந்தோன்னா அது நம்பிக்கை வந்து நிலை நிற்காது. கடவுள் எனக்கு இப்படி வழி நடத்துனாங்க அப்படின்னு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து தான் நம்மளோட தாட்ஸை வந்து எடுக்கணுமா இருக்குது. Many who are given to doubt excuse themselves by saying that if they had the evidence which Thomas had from his companion, they would believe. They do not realize that they have not only that evidence but much more. Many who like Thomas wait for all the cause of doubt to be removed, like never realize their desire. எப்போ தாமஸ் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்களா, தாமஸுக்கு வந்து எப்படி கடவுள் எல்லா எவிடன்ஸும் கொடுத்து இது பண்ணாரோ அப்படிதான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். கடவுள் வந்து எனக்கு இது காட்டுவார், இது செய்வார், இது பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் அது என்னவா தப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அது வந்து அந்த டிசைர் வந்து நிறைவேறாமலே வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆயிடுவாங்க, எனக்கு கடவுள் இப்படி பண்ணாதான் நான் வந்து கடவுள் நம்புவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸை போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன் நிறைவேறவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கடைசியில் என்ன ஆகும், கடவுளை நம்பாமல் தான் அவங்க இருப்பாங்க. he will be an unbeliever in Christ அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். So those who educate themselves to look on the dark side and murmur, complain, know not what they do. நிறைய பேர் நம்ம இப்படி தான் இருக்கோம். நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, நம்ம இந்த லாலாம் ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம வந்து கடைப்பிடிக்க முடியாது, இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது முடியாதுன்னு என்ன பண்ணுறோம், அதை தான் நம்புகிறோம். முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோமா? கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறோமா? ஜேம்ஸ் அப்படி தானே படிக்கிறோம், சப்மிட் யுவர் செல்ஸ், ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 5. கரெக்டாக ஜேம்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா? சாப்டர் 4
I think I took the wrong verse. Submit 7, sorry, 4:7. Submit yourselves therefore to God, resist the devil and he will flee from you. சப்மிட்டே பண்ணலன்னா எப்படி நம்ப முடியும் கடவுளை? காட் வந்து நான் இந்த நம்ம சர்ச்லேயும் நமக்கு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நம்மளால என்ன பண்ண முடியாது, பொய்யே சொல்லாமல் இருக்க முடியாது. 100% கமெண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளால வாழ முடியாது. கேட்டிருக்கோமா இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம சர்ச்சில் இல்லைனாலும் வேறவங்க சொல்லி கேட்டிருக்கோம்ல. நம்புகிறோமா? அப்போ நம்பிக்கை இல்லைல்ல, நம்பிக்கை இல்லை தானே. அப்போ காட் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் நம்பணும் அப்படின்னு வந்து சொல்லலை. பைபிளில் இதெல்லாம் இருக்குது. பைபிள்லாம் போதும், அந்த எவிடன்ஸ் போதும் தானே படித்தோம். இப்போ அதில் தாண்டி நம்மளுக்கு எவிடன்ஸ் தேவையில்லை, நம்ம படிச்சிட்டோம். பைபிளில் நம்மளால் இருக்க முடியும்னு சொல்லியிருக்கா? இருக்கா சொல்லுங்கள். கேன் ஆல் ஆஃப் அஸ் பி பர்ஃபெக்ட்? கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ண முடியுமா? முடியும். அப்புறம் எதுக்கு நம்ம இன்னும் அன்பிலீவர்ஸாக இருக்கோம்? முடியாதுன்னு நினைக்கிறோம், செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு தடவை வந்துச்சுன்னா ஓகே இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம், இது வேண்டாம், இது செய்ய வேண்டாம். அப்போ நம்ம நம்பிக்கைஸ்தராக இருக்கோமா கடவுளுக்குள்ள, இல்லை அன்பிலீவர்ஸாக இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடைசியில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, at a time when the faith and confidence are most essential, many will thus find themselves powerless to hope and believe. இந்த டைமில் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? we have to have more faith. எதுக்கு அப்படின்னா, நம்ம we are living in the last days. சாத்தா வந்து நம்மளை நம்பாமல் இருக்கிறது தான் எல்லாமே செய்வான். ஆனால் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல், ஹோப் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கடைசி காலத்தில் நம்மளால் வாழ முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் மேலே நம்பிக்கை வைப்போம். கண்டிப்பாக என்ன கடவுள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரோ அதை நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக செய்ய முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை வந்து சப்மிட் பண்ணோம், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து, கடவுள் கொடுத்துருக்க இந்த எவிடன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாலோ பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ஃபெக்ட் கிறிஸ்டியன்ஸாக கடவுள் மூலியமாக நம்மளால் செய்ய முடியும். என்னால் முடியும் சரி நம்ம நினைக்கக்கூடாது. நான் தான் சொல்ல மாதிரி ஜேம்ஸ் நம்ம படித்த மாதிரி சப்மிட் யுவர் செல்ஸ். கடவுள்கிட்ட நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ கடவுள் நம்மளை என்ன பண்ணுவார்? பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸாக ஆக்குறதுக்கு கடவுள் வந்து நம்மளை நடத்துவார். எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் நம்ம எடுக்க போகிறது இல்லையா? நான் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட சப்மிட் பண்ணி நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வைப்போம். ஆமென்.